சோழர் பேரரசு இந்தியாவின் தொல்பொருள் மற்றும் நிர்வாகத்தில் முக்கியமான ஆட்சியாக விளங்குகிறது. இத்தொகுப்பு அதன் பரவலை குறிப்பிடுகிறது. 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 12ஆம் நூற்றாண்டு வரை சோழர்கள் தமிழகத்தில் ஆட்சி செய்தனர். அவர்கள் நிலங்களை பாதுகாக்க சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் ஆட்சி அமைத்தனர். சமுதாய மேம்பாடு மற்றும் பண்பாட்டு முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தினர். புதிய கலாச்சாரங்கள் மற்றும் வணிகங்களை உருவாக்கியது ஒரு முக்கிய பங்கு வகித்தனர். கலை, இசை மற்றும் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் ஃபிளரிஷ் ஆனது. சோழர்கள் அவர்களின் ஆட்சியில் சமூக மாற்றங்களை நடைமுறைப்படுத்தினர். சோழர் நாட்டு கலை மற்றும் செல்வாக்கின் பரவல் உலகம் முழுவதும் மிகுந்த மகத்துவம் கொண்டதாக அமைந்துள்ளது. அவரது கட்டடக்கலை நாட்டின் அளவை பெரிதாக அதிகரிக்க மற்றும் எளிமையாக புரியக்கூடியதாக உருவாக்கப்பட்டது. இது குறிப்பாக தஞ்சை பெருக்கற்காலத்தில் உருவாக்கப்பட்ட பெரிய கோயில்களை உள்ளடக்கியுள்ளது. மேலும் இவை இன்றும் பல பார்வையாளர்களின் அசுர கவனத்தை ஈர்க்கத் தொடர்ந்து இருக்கின்றன. சோழர் காலகட்டத்தில் உருவான கலை, கோயில்கள், சிற்பங்கள் மற்றும் ஆசாரங்கள் அனைத்தும் சமய நிகழ்வுகள், ஆன்மீக சிரித்துக் கொள்வுகள் மற்றும் சமூக வாழ்க்கையை பிரதிபலிக்கும் விதமான வகையில் திறந்தவைத்த நிலையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த கலைத்திட்டங்கள் சமூகத்தின் நெறிமுறைகள் மற்றும் விடயங்களை நாளடைய மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைப்பு கொள்ளப்பட்டது. சோழர்களின் பொருளாதாரம் விவசாயத்தை மையமாக கொண்டு கால்நடைகள் வளர்ப்பு முறைகளை மேம்படுத்தினர். விவசாயத்திற்கான நீர் மேலாண்மையை சீரமைந்து வளங்களை சீரான முறையில் பயன்படுத்தினர். நிலையான வணிகம், மருத்துவம் மற்றும் கடற்தொழிலில் ஈடுபட்டு உலகளாவிய சந்தைகளில் பொருட்களை பரிமாற்றம் செய்தனர். கடற்தொழிலில் புதிய சந்தைகள் மற்றும் நுகர்வோர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களின் பொருளாதாரத்தை வளர்க்கும் முயற்சிகள் மேற்கொண்டனர். சோழர் பேரரசின் சங்கிலி பல தரப்பட்ட வாய்ப்புகள் வழங்கி எளிதாக உருவாகியுள்ளது. விளக்கமாகச் சொல்வதானால், அவர்கள் ஒப்பந்தங்களில் உள்ள கலைஞர்களுக்கு விரிவான சுதந்திரத்தை வழங்கியுள்ளனர். இதனால் அவர்கள் தங்கள் திறமைகளை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு அடைந்துள்ளனர். மேலும் இசை மற்றும் நடனங்களை மேலும் மேம்படுத்துவதற்காக அண்டை தமிழ்நாடுகளில் இருந்து புதிய பாணிகள் மற்றும் கலைகளை வரவேற்றதில் சோழவர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். இதனால் அந்த நாடுகளில் உள்ள கலாச்சாரமும் கலைத்திறனும் பரந்துபட்டது. இவர்கள் வழங்கிய சுதந்திரம் முழு கலைத்திறமையை வெளிப்படுத்துவதற்கு உதவியது. மக்கள் மற்றும் அரசியலாளர்களுக்கிடையிலான உறவுகளை மேலாண்மை செய்வதில் சோழர்களின் பங்கு முக்கியமாக இருந்தது. இவை சமுதாயத்தில் ஒற்றுமையை உருவாக்கி அரசியலுக்கு ஆர்வம் ஏற்படுத்தின. நீதியுடன் செயல்படுவதால் சோழர்கள் மக்களிடையே மரியாதையை உருவாக்கினர். தலைவர்களுக்கு செலவிடும் அஞ்சலிகள் மட்டுமல்லாது மனித நேயத்திலும் சோழர் பேரரசின் அணி அழகாகவே தோன்றியது. அவர்களின் அக்கறை மற்றும் நம்பிக்கைமனமே நாடின் வளர்ச்சிக்கு உதவியது. இதற்கான விளைவாக மக்களுக்கு அடிப்படையான உரிமைகள் மற்றும் போதிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. இது சமூகத்தில் அமைதி மற்றும் நலனை உருவாக்கி சோழர்களின் சக்தியை உறுதிப்படுத்தியது. இவ்வாறு சோழர்கள் மக்களின் நன்மைக்கு தொடர்ச்சியான அரசியல் அமைப்பை உருவாக்கினர். சோழர் நாட்டு மக்களின் கலாச்சார பெருமை மற்றும் அவர்கள் உருவாக்கிய உலகத்தை ஆய்வு செய்தால் உறவுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை கூறுகிறது. சோழர் பேரரசின் வரலாற்றை மனதில் கொண்டால் அவர்களின் சாதனைகள் மற்றும் ஒற்றுமையை புரிந்து கொள்ளலாம். இது சமூக வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. மேலும் கலாச்சார வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. தஞ்சை கோவில் அற்புதமான கலாச்சார மற்றும் கட்டிடக்கலை படைப்பாக வெளிப்படுகிறது. 10ஆம் நூற்றாண்டில் உலகின் பயனுள்ள மற்றும் விசேடமான நகரங்களில் ஒன்றாகிய தஞ்சாவூரில் சோழ பேரரசின் சிறந்த ஆட்சியாளராக இருந்த ராஜராஜ சோழனின் ஆட்சிக்கண் உருவாக்கப்பட்டுள்ளது. கலைநுட்பங்களால் பல வகையான பிளாஸ்டர்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அழகிய நிறங்களை உடையதாக விளங்குகிறது. கோவிலின் பாதாளமும் அதன் மகிழ்வூட்டும் கட்டிடக்கலைவும் வரலாற்று சிறப்பையும் ஒலிக்கிறது. இது ஆராய்ச்சி மற்றும் பார்வையாளர்களுக்கும் ஒரு பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. தஞ்சை கோவிலின் கட்டுப்பாட்டு கலை இங்கு காணப்படும் பல்வேறு கலைகளுடன் பேசி நட்சத்திர வடிவமைப்பின் மூலம் அழகாக வெளிப்படுகிறது. இந்த கோவிலின் மையமாக அமைந்துள்ள கோபுரம் பிரெத்டேக்கிங் பியூட்டியாக பிரம்மாண்டமான தொட்டிகளுடன் சேர்ந்து 66 மீட்டர் உயரமாக உள்ளது. நன்றியுடன் பெற முடியும். மேலும் சோழர்களின் வரலாற்று பெருமைகள் ஒவ்வொரு ஞாயிறும் இன்னொரு நாணயம் 2வது எபிசோட் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். அதைக் கண்டு வரலாற்றை எதிர்கால தலைமுறையினரை அறியச் செய்ய வாழ்த்துகிறோம். வணக்கம்.